அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, பிகல்பின் சலீம் என்ற பாடத்திலே அடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், பெருமை ரியாவை பற்றியது. கிபிர் ரியா, அதாவது இதை பெருமை என்று சொல்வார்கள், முகஸ்துதி என்று கூறுவார்கள். இந்த பெருமை என்பது உள்ளத்திலிருந்து வரக்கூடிய ஒரு ஓசையாகும், ஒரு சத்தம். பல சத்தத்தை நம்ம என்ன செஞ்சோம், பார்த்தோம். அதில் நம்முடைய உள்ளத்திலே இருந்து பெருமை என்ற ஒரு சப்தமும் ரியா என்ற ஒரு உணர்வும் நம்மை தூண்டிக்கொண்டே இருக்கும். அது நம்மளை என்ன செய்யாது, விடாது. எந்த அளவிற்கு மோசமானது என்றால், நேர்வழியை விட்டு நம்மை வழிகெடுத்து விடும். மேலும் பிறரை வழிகெடுப்பதற்கு உண்டான உபதேசங்களை நம் நாவின் வழியாகவே கொண்டு வரும். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். மற்றதெல்லாம் நம்மளை வழிகெடுக்கும். இந்த பெருமை இருக்குது பார்த்தீங்களா, இந்த பெருமையுடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, பேருக்காக, புகழுக்காக, பெருமைக்காக, தான் சொன்னது பொய்யாகி விடக்கூடாது என்பதற்காக, மக்களுக்கு மத்தியிலே தன்னுடைய அந்தஸ்தும் மரியாதையும் குறைந்து விடக்கூடாது என்பதற்காக தவறான பொய்யான விஷயங்களை கூட சரி என்று சொல்வதற்கு தூண்டும். மோசமானது. ஏன்னா அப்போ உண்மையிலிருந்து வழிகேட்டிற்கு இது கொண்டு விடும். அதே மாதிரி நேர்வழியிலிருந்து தவறான வழிக்கு என்ன செஞ்சிடும், இது கொண்டு போயிடும். எல்லாத்தையும் தவறான வழியிலே இது கொண்டு போய் சேர்க்கும். நம்மளை யாரெல்லாம் பின்பற்றணும்னு நினைக்கிறாங்களோ, அதே போன்று யாரெல்லாம் நம்முடைய சொல்லை கேட்கிறார்களோ, நம்மை சிறந்த மனிதராக யாரெல்லாம் பார்க்கின்றார்களோ, அவருடைய கண்ணியம் அந்த இடத்திலே குறைந்து விடக்கூடாது. நம்முடைய கண்ணியம் குறைஞ்சிடக்கூடாதுன்னு நினைச்சுக்குவோம், நம்ம வாட்டில் பூந்து விளையாடுவோம். இதுதான் இந்த பெருமை செய்யும். இதனுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய இந்த ஓசை இருக்குல்ல, ரொம்ப மோசமானது. அதில் என்ன பெரிய மோசமானது என்றால், நம்முடைய கண்களுக்கே அது தெரியாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கடுமையான இருள் சூழ்ந்த நேரத்திலே, ரொம்ப கருப்பாக இருக்கு, பிளாக்காக இருக்கு, அதே மாதிரி ஒரு கருப்பு பாறை, அந்த இருள் சீர்ந்த நேரத்தில் கருப்பு பாறை ஒன்று இருக்கு, அதிலே கருப்பு எறும்பு சென்றால் எப்படி உங்களுக்கு கண்களுக்கு தெரியாதோ, அதை போன்று பெருமை உங்களுடைய கண்களுக்கு தெரியாது. நம்ம சொல்லுவோம், நான் சரியான ஆளு, என்கிட்ட பெருமை கிடையாது, பேர் புகழுக்காக நான் வேலை செய்யவில்லை, சமூகத்திற்காக அல்லாவிற்காக வேலை செய்கின்றேன், தான தர்மம் அல்லாவுக்காக சொல்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த ஓசை இருக்கின்றதல்லவா, அது போடுது, அந்த சத்தம் உள்ளத்தில் கடந்துக்கிட்டு ஒரு சத்தம் போடுது இல்லை, அந்த சத்தத்தை பெருமானார் எப்படி சொல்கின்றார்கள், இருள் சூழ்ந்த நேரத்திலே, கருப்பு மை இருட்டு, அதே தெரியாது. இரண்டாவதாக வர்ணிக்கின்றார்கள், கருப்பு பாறை என்று சொல்லுகின்றார்கள். இருள் சூழ்ந்த நேரத்திலே தெரியாதுங்கும் போது கருப்பு பாறையிலே எப்படி என்ன இருக்கின்றது நமக்கு தெரியும். ரெண்டாவது பிரச்சனை. மூன்றாவது என்னவென்றால், அதிலே ஒரு கருப்பு எறும்பு போனால் எப்படி நம்ம கண்ணுக்கு தெரியும், தெரியுமா, தெரியாது. இவ்வளவு கஷ்டம் அது. அப்போ நம்ம உள்ளத்திலே எந்த இடத்திலே பெருமை இருக்கின்றது, எந்த இடத்திலே ரியா இருக்கின்றது என்பதை நம்மால் கண்டுபிடிக்கவே முடியாது. அதனுடைய ஓசை என்பது ரொம்ப 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 மைல்டாக இருக்கும், அளவே கிடையாது. ரொம்ப என்ன செய்யும், மைல்டாக இருக்கும். நான் சொல்ல போகிறா இருந்தால், அணுவை எப்படி நம்மால் பார்த்து கண்டுபிடிக்க முடியாதோ அதை போன்று என்ன செய்யுது, அது இருக்குது அப்படிங்கிறது பார்க்கணும். ஆனால் இது செய்கிற வேலை என்ன தெரியுமா, பெரிய வேலை. மனுஷனை ஷிர்கில் கொண்டு போய் விட்டுரும், குஃப்ரிலே கொண்டு போய் இது விட்டுவிடும். எந்த அளவிற்கு என்றால், இப்போ உதாரணம் நம்ம சொல்லலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உதாரணத்தோட நம்ம ஒரு உதாரணத்தை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, நாம் இப்போ தொழுதுகிட்டு இருக்கோம், தொழுதுகிட்டே என்ன செய்கிறோம், ஓதிக்கிட்டே இருக்கிறோம். திடீர்னு ஒரு மனிதர் வர்றாரு. அப்போ நம்ம தொழுகிறது யாருக்காக தொழுகிறோம், அல்லாவுக்காக தொழுகிறோம். யாருமே அந்த இடத்துல இல்லை. திடீர்னு ஒரு மனிதர் வருகின்றார். அந்த மனிதர் என்ன செய்கின்றார், நம்மை பார்த்து கொண்டே இருக்கின்றார். அந்த நேரத்திலே அவர் பார்த்து விட்டார் என்பதற்காக நம்ம என்ன செய்கிறோம், கொஞ்ச நேரம் தொழுகை அப்படியே கூட்டி தொழுகிறோம். இதுவரைக்கும் தொழுது அல்லாவுக்காக. அப்போ அவர் வர்றார, நம்ம பெரிய கிராத்தா ஓதுறோம், ரொம்ப நேரம் பாய் நின்று தொழுகிறாரு அப்படின்னு அவர் சொல்லணுன்றதுக்காக இப்போ நம்ம தொழுகிறது யாருக்காக தொழுகிறோம், அல்லாவுக்காக தொழுவலை, அவர் பார்க்குறாரு அப்படின்றதுக்காக நம்ம என்ன செய்கிறோம், தொழுகிறோம். அப்போ அல்லாவுக்காக செய்யாத ஒரு செயல் சிறுக்கு தானே. அப்போ அந்த ஷிர்க்கை பார்த்துத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இது ஒரு சிறிய ஷிர்க், ஷிர்கே ஹஃபி என்று கூறுகின்றார்கள். இப்போ முதல்ல பெருமை என்பது நம்முடைய கண்களுக்கே தெரியாத ஷைத்தானின் ஆயுதம். கண்களுக்கே தெரியாது.
இரண்டாவதாக பெருமை என்பது நம்மளை என்ன செய்யும்? ஷிர்கின் பக்கம் கொண்டு போய் சேர்த்து விடும். ஷிர்கே ஹஃபி இதில் தான் ஆரம்பிப்பார். கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து கடைசியில் நம்ம முன்னாடி பார்த்தோமே அந்த நிஃபாக்கின் பக்கமெல்லாம் போய் சேர்ந்து விடுவார். உண்மையை மறைக்க ஆரம்பிச்சிருவான், பொய் சொல்ல ஆரம்பிச்சிருவான். புரியுதா? தான் முக்கியம் என்று தன்னை முற்படுத்துவதற்கு ஆரம்பிச்சிருவான். சரி, இந்த பெருமை எப்படி ஆரம்பிக்குது? முதல்ல எல்லாருமே வரும்பொழுது நல்லது செய்யணும், நல்ல காரியம் செய்யணும், 4 பேருக்கு நல்லது செய்யணும், இஸ்லாத்துக்காக செய்யணும், மக்களுக்காக செய்யணுன்ட்டு தான் வருவான். செய்யும் பொழுது செய்யக்கூடிய அந்த நேரத்திலே அந்த மனசு என்ன செய்யும்? சில புகழை விரும்பும். யாராவது நம்மளை புகழ மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி விரும்பும். அந்த நேரத்தில் யாராவது புகழ ஆரம்பிச்சிருவாங்க. யாராவது எல்லாருமே செய்கிறது தானே. ஒரு கிளாஸ் தண்ணியை கொண்டு போய் நம்ம யாருக்காக கொடுத்தோன்னா, பாய் பரவாயில்ல பாய், தாகமாக இருந்துச்சு, தண்ணி எனக்கு கொடுத்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ் பாய்ன்னு சொல்லுவாங்க. அதே போல் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் வேறு ஏதாவது ஒரு வேலை செஞ்சிட்டோம், யாரும் எத்தனையோ பேர் வண்டியில் போகிறாங்க பாய், யாருமே லிஃப்ட் ஏற்றிட்டு போக மாட்டேருக்காங்க, நீங்கள் தான் பாய் அழகாக பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி உடனே நம்ம மனசு என்ன செய்யும்? இதை போன்ற வார்த்தைகளை தேடிக்கொண்டே இருக்கும். யாராவது புகழ மாட்டாங்களா, யாராவது புகழ மாட்டாங்களா, தேடி தேடி கடைசியில் நம்ம வேகமாக நன்மையான காரியங்கள் செய்து கொண்டே இருப்போம். அதில் குறையே இருக்காது. ஆனால் யாராவது புகழணும்னு நினைப்போம். எல்லாத்துலேயும் உள்ள பிரச்சனை பற்றி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுறோம். புகழ வேண்டும் என்று நினைப்போம். அடுத்தது என்ன தெரியுமா வரும்? முதல்ல நம்ம செஞ்ச காரியத்திற்கு புகழை தேடுவோம். அடுத்த கட்டம் என்னவென்றால் புகழை தேடுவதற்காக சில காரியங்களை செய்வோம். அடுத்த மோசமான நடை. எல்லாரும் நம்மளை புகழணுங்கிறதுக்காக என்ன செய்வோம்? சில நல்ல காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். மூன்றாவது விஷயம் என்னவென்றால் செய்யவே மாட்டோம், யாராவது புகழ மாட்டோமான்னு தேடும். அப்படிதான் சைத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக கெடுப்பான். கெடுத்து நம்முடைய உள்ளத்தை என்ன செய்வான்? நோயின் பக்கம் தூக்கி வீசி விடுவான். கடைசியில் யாராவது செஞ்சதை மறைச்சிட்டு நம்ம செஞ்சதுன்னு சொல்லுவோம். நம்மளே செய்யாத விஷயங்களுக்காக நாம் புகழை தேடுவோம். யாராவது ஒருவன் நம்மை புகழவில்லை என்றால் நமக்கு கோபம் வரும். அதற்காக மேடை போடுவோம். அதற்காக ஆளை பின்னாடியே கூட்டிகிட்டு அலைவோம். அவன் 4 பேர்ட்டு புகழுங்கிறது பார்ப்போம். ஏன்னா கோவம் வரும். எப்படி கோவம் வரும் பாருங்கள். ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாமல் போகிறான். அதெல்லாம் மனுஷனா? ஒரு மோட்டிவேட் கூட. எதுக்கு நமக்கு அந்த மோட்டிவேட்? எதுக்கு அந்த தேங்க்ஸு? நாம் செய்யக்கூடிய காரியங்களை அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும். அல்லாஹ் சூரத்து தஹ்ரிலே கூறும் பொழுது தெளிவாக சொல்லுகின்றான், இன்னா லா நுரீது மின்கும் ஜஸாஉன் வலா ஷுக்கூரா. அவர்கள் உங்களிடத்திலே எந்த கூலியையும் எதிர்பார்க்க மாட்டார்கள். நபிமார்களுடைய பண்பு. நற்காரியங்கள் செய்யும் பொழுது எந்த கூலியையும் எதிர்பார்க்க மாட்டார்கள். கூலி எதிர்பார்க்காம கூட நம்ம நெஞ்சிருவோம், இருந்துருவோம். அல்லாஹ் அடுத்து என்ன சொன்னால், வலா ஷுக்கூரா, ஒரு தேங்க்ஸ் கூட அவங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறான். நம்ம சொல்லிட்டோம்ல, பாருங்கள், ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லணும். எதுக்கு? நம்ம தேங்க்ஸ், நமக்கு நன்மை செய்யக்கூடியவங்க எல்லாத்துக்கும் நன்றி செலுத்தணும், அவங்களுக்கு துவா செய்யணும், அவங்கள மோட்டிவேட் பண்ணணும். அது நம்முடைய குணங்கள், அதை நாம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நாம் நன்றி செலுத்தப்படும் போது அவங்க என்ன செய்வாங்க? நல்ல அமல்களை செய்வாங்க. ஆனால் பெருமையாக அது உருவெடுக்காத அளவுக்கு நம்ம இருக்கணும். எத்தனை ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, எந்த ஒரு மனிதனை அவங்க முகத்தாட்சிக்கு முன்னாடி உங்கள் முன்னாடி யாராவது உங்களை அதிகமாக புகழ்ந்தால், முபாலகா என்று போடுவார், ரொம்ப அதிகமாக புகழ்ந்துட்டே இருந்தால் அவன் மூஞ்சில் மண்ணள்ளி போடுங்க அப்படின்றாங்க. ஏன்? அவன் தேவையில்லாமல் உங்களை அதிகமாக புகழ்வது உங்களுக்கு பெருமையை உண்டாக்கிவிடும். அப்போ எந்த அளவிற்கு அல்லாஹ் சொல்லுகின்றார் என்றால், வலா ஷுக்கூரா, அவர்கள் நன்றியை கூட எதிர்பார்க்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்கிறான்? அழகான முறையிலே சொல்லுகின்றான். அப்போ பெருமையினுடைய எண்ணங்கள் என்பது மனிதனை அப்படியே கவிழ்த்து விடும். என்ன கண்ணியம்? என்ன கண்ணியப்படுத்தலை, என்ன மேடையில் ஏற்றலை, என்ன கீழே உட்கார வச்சுட்டாங்க, எனக்கு மைக் தரலை, ஏன்னா எனக்கு அது பண்ணலை, இது பண்ணலன்னு சொல்லி பெருமை வளர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு ஃபோட்டோ, ஏன்னா நம்ம பேரில் ஒட்டப்பட்ட ஒரு ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோவை பார்த்தவுடன் சைத்தான் உள்ளே வந்து விடுவான். வந்து என்ன செய்வான்? நம்ம உசுப்பேற்றிக்கிட்டே இருப்பான். ரொம்ப சூப்பராக இருப்பார் அந்த ஃபோட்டோ, கொஞ்சம் எப்படி எடுத்துருக்கலாமோ, என்ன போய் சின்னதாக போட்டீங்க, கொஞ்சம் பெருசாக போட்டுருக்கலாமே என்றெல்லாம் நம்முடைய அமல்களெல்லாம் வீணாகி கெட்டு குட்டிச்சோராக ஆகிவிடும். அதுக்கு நம்ம ஒரு காரணங்கள் சொல்லுவோம். என்ன காரணம்? இப்படிலாம் நம்ம இருந்தால் தான் போய் அப்படி நம்ம ஆக முடியும், அப்படிலாம் இருந்தால் தான் இப்படி மக்கள் பார்ப்போம். அதெல்லாம் தேவையில்லை. நம்மளுக்கு நம்மை கண்ணியப்படுத்தக்கூடிய பொறுப்பு ஃபோட்டோவிலேயோ அல்லது 4 பேர் நம்மை புகழ்வதிலேயோ கிடையாது. கண்ணியப்படுத்துவதும் கேவலப்படுத்துவதும் அல்லாஹ்விடத்திலே இருக்கின்றது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா. தான் நாடியவர்களை கேவலப்படுத்துவான், தான் நாடியவர்களை கண்ணியப்படுத்துவான். கண்ணியமும் கேவலமும் அவன் கையில் இருக்கு. நினைச்சா கேவலப்படுத்திடுவான். எந்த அளவு கேவலப்படுத்துறான்? காரூனை 70 ஒட்டகங்கள் அவனுடைய கஜாவாவின் சாவியை சுமந்தது. கடைசியில் அவன் எந்த அளவுக்கு கீழே போனான் அப்படின்னா, பூமியில் இன்னைக்கு வரைக்கும் கீழே போய்கிட்டே தான் இருந்தான்.
போய்க்கொண்டே இருக்கின்றான். அவனுடைய பாதை நிற்கவே இல்லை. காரணம் பெருமை அடித்தான். அப்போ அவனை கேவலப்படுத்துறது யாரு? அல்லாஹ். மரணிக்கக்கூடிய நேரத்திலே ஃபிரௌனுடைய வாயில மண்ணை போட்டு அமுக்குனாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அவ்வளவு கேவலம். இன்னைக்கு வரைக்கும் இழிவுபடுத்தப்பட்ட ஒருவனாக அவன் இருக்கின்றான். யார் கேவலப்படுத்தினது? அல்லாஹ் கேவலப்படுத்தினது. இப்போ உலகமே ஒரு மனிதனை சேர்ந்து கண்ணியப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றது. அல்லாஹ் நினைக்கின்றான் அவனை கேவலப்படுத்த வேண்டும். அவனை கேவலப்பட்டு போயிடுவான். உலகமே சேர்ந்து ஒரு மனிதனை கேவலப்படுத்த நினைக்குது. அல்லாஹ் அவனை கண்ணியமாக உட்கார வைக்கணும்னு நினைப்பான். கண்ணியமாக உட்காந்துப்பான். அப்படிதானே? எவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையாக இருக்கும் பொழுது கடத்தப்பட்டார்கள், கிணற்றிலே தூக்கி வீசப்பட்டார்கள், அடிமையாக விற்கப்பட்டார்கள், அவதூறுகள் பரப்பப்பட்டார்கள், சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டார்கள். உலகமே சேர்ந்து அவர்களை கேவலப்படுத்த துணிந்தது. அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான், மந்திரியாக அமர்ந்தார். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ நம்முடைய அரசியல் வளர்ச்சியாக இருக்கட்டும், ஆன்மீக வளர்ச்சியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எதையும் அல்லாஹ்விற்காக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு மனிதர்களுக்காக செய்யக்கூடியது எந்த ரீதியில் நமக்கு கிடைச்சி பிரயோஜனம் தராது. நம்மளே சிலர் இப்படி கேட்கலாம், அதாவது சமூக பணியை செய்ய வேண்டியிருக்குது, அந்த நேரத்தில் சில விளம்பரங்கள் தேவைப்படுது, ஏன்னா அந்த மாதிரி சில கேள்விகளை கேட்கலாம். சமூக பணிக்கென சில மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டது இருந்தாலும் கூட இந்த இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லுகின்றார்கள். யாருடைய உள்ளத்திலே கடுகளவு பெருமை இருக்குமோ அவர்கள் சுவனம் புக முடியாது. சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுடைய ஆடைகளும் எங்களுடைய காலணிகளும் அழகா இருக்குதே, அது பெருமையான்னு கேட்குறாங்க. இல்லை, இன்னல்லாஹ ஜமீலும் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹு தஆலா அழகானவன், அழகை விரும்புபவன் அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு, பெருமை என்பது உண்மையை மறுப்பது, மக்களை கேவலமாக நினைப்பது. வருதா? அல்லாஹ் கண்டுபிடிச்சுவான். கடுகளவுன்னு சொன்னால் ஒரு விஷயம், கடுகளவு பெருமை இருந்துச்சுன்னா நரகத்துக்கு போயிடுவோம், அல்லாஹ் பாதுகாக்கணும். இரண்டாவது விஷயம், கடுகளவு இருந்தாலும் கண்டுபிடிக்கக்கூடிய சக்தி அல்லாஹ்விற்கு இருக்கின்றது, இல்லைன்னு கிடையாது. என்ன சமூக பணி பண்ணாலும், என்னதான் நம்ம செஞ்சாலும், அந்த செயலை வைத்து நாம் யாருக்கு செய்தோமோ அவர்களை கேவலமாக நினைப்பது, என்னனாலும் இவன் வாங்கிட்டு போனவன் தானே என்று நினைப்பது, மட்டம் தட்டுவது, தேவையில்லாத விமர்சனங்களை செய்வது, தனக்கு தேவைன்னு வரும்போது அல்லாஹ்வுடைய பெயரை வச்சு என்ன செய்கிறது, அந்த காய்களையும் அந்த காரியத்தையும் நகர்த்துவது, இது எல்லாத்தையும் அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான். எனவே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக நமக்கு சொல்லிவிட்டு சென்றார்கள். 3 நபர்கள் மறுமையிலே நரகத்திலே முகம் குப்பரை இழுத்து தூக்கி வீசப்படுவார்கள். யாரு? ஒருத்தர் ஆலிம் வருவார். அல்லாஹ் கேட்பான், என்னப்பா செஞ்ச, உனக்கு நான் கல்வியை கொடுத்தன, அது கேட்பான். இவர் சொல்லுவார், யா அல்லாஹ், நான் சமூகத்தில் அவ்வளோ பெரிய பணி செஞ்சேன், இவ்வளோ பேரை நான் என்ன செஞ்சுருக்கேன், உருவாக்கி விட்டுருக்கேன், இவ்வளவு பேருக்கு நான் நேர்வழி காட்டியிருக்கின்றேன் என்றெல்லாம் அவர் நினைச்சுவார், சொல்லுவார். கடைசியில் அல்லாஹ் என்ன சொல்லுவான் அப்படின்னா, இல்லை இல்லை, நீ பொய் சொல்கின்றாய், மக்கள் உன்னை ஆலிம் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக இவ்வாறு செய்தாய் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிடுவான். உடனே முகம் குப்பரை இழுத்து தூக்கி வீசப்படுவார். இதே மாதிரி ஒரு பணக்காரர், அவருக்கும் இதே பதில் தான், இதே கேள்விதான். இதை போன்று ஒரு ஷஹீத், இறைவனுக்காக உயிரை கொடுத்தவர், அவருக்கும் இதே கேள்விதான், இதே பதில் தான். இம்மூன்று பேருமே, ஆலிமு, அதே மாதிரி பணக்காரரு, அதே மாதிரி போராளி, இந்த 3 பேருமே முகம் குப்பரை இழுத்து நரகத்திலே வீசப்படுவார்கள். என்ன காரணம்? மக்கள் என்ன பெருசா நினைக்கணும், மக்கள் என்ன போராளின்னு சொல்லணும், மக்கள் என்னை பணக்காரன் என்று சொல்ல வேண்டும், இவன் பெரிய தர்மகத்தான் அப்படின்னு சொல்லணும், மக்கள் பெரிய ஆலிம்ங்க இவரு. இந்த 3 பேரையும் பெருமானார் சொன்னார்கள், சமூகத்தினுடைய எல்லா நன்மைகளுமே இந்த 3லே அடங்கிடும். அப்படிதானே? ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த 3லேயும் அடங்கிவிடும். அத்தனை சுருக்கமாக நினைச்சிட்டாங்க, சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்முடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்றால், என்னுடைய உள்ளம் யாருக்காக செய்கின்றது, அல்லாஹ்வுக்காக செய்கின்றதா இல்லையா? இஸ்ஸத்தை, கண்ணியத்தை எனக்கு கொடுக்கக்கூடியவன் யார்? அல்லாஹ். இந்த செயலின் மூலம் கிடையாது. இந்த செயலின் மூலம் அல்லாஹ் இணைஞ்சிருவான், இழுவதான் தருவான். பொருளாதாரத்தை அள்ளி 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 கொடுத்து எவ்வளோ பேர் இன்னைக்கு அவங்க பேர் நிற்குதா? அரசியலிலே மிகப்பெரிய சாதனை சாதித்தவர்கள் எல்லாம் பெருமை அடித்த காரணத்தினால் இன்று அழிந்து போய்விட்டார்கள். நிறைய பேர் நம்ம பார்க்குறோம், அப்படிதானே? ஆக நம்முடைய கல்வி இருக்கின்றது அல்லவா, அந்த கல்வியிலே ஏற்படக்கூடிய அந்த
சப்தம், பெருமை, ரியா என்ற இந்த சப்தம் இருக்கின்றதே, இது எவ்வளவு பெரிய பலகீனத்தை நமக்கு ஏற்படுத்தும் என்றால் நம்மையும் பலிக்கெடுத்து பிறரையும் பலிகெடுத்து விடும். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். ஆக பெருமை அடிப்பதை விட்டும் வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் பாதுகாத்து அந்த எண்ணங்கள் வரும் பொழுதெல்லாம் நம்மை அதிகமாக அல்லாஹ்விற்கு தஸ்பீஹ் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.